ஃபஸ்ட்டு ஹாலில் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ எப்போவுமே வந்து ஹால் க்ளீனாக இருந்தால் தான் அன்றைக்கி வந்து டேவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹால், கிச்சன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு அதை நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கிற மெஸ்ஸியான ஐட்டம்ஸ், திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து கிளியர் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேஸாக வந்து உடம்பு சரியில்லாதனால அப்படி எல்லாத்தையும் போட்டு வச்சனால எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிச்சன், ஹால் எல்லாம். சரி, நம்ம காஃபி குடித்து முடித்ததுக்கப்புறம் இந்த ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்போ கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும் அப்படின்னா. காஃபி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த பாத்திரம் எல்லாம் விளக்கி வச்சு முடிச்சிட்டோன்னா அது ஒரு பெரிய வேலை முடிச்ச மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாலே குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ காஃபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து விளக்கி வச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் நம்ம அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோன்னா அண்ட் வந்து குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நமக்கும் வந்து மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாத்திரம் எப்போவுமே சேர வராதுங்க. அப்பப்போ நீங்கள் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் கொடுத்துட்டு நானும் காஃபி குடிக்க போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் டோர் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஸ்க்ரீன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டா ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி வாட்டர் கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. குட் மார்னிங், ஹேவ் எ குட் டே. இது வந்து நம்ம காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னோடய ஃபேவரட் பிளேஸ் இது. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே தான் வந்து நான் காஃபி குடிப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் பெட்ரூமில் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. அதான் சொன்னேனே உடம்பு சரியில்லாதனால இந்த கிச்சன், பெட்ரூம், ஹால் எல்லாமே ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. அண்ட் மெயினான விஷயம் பூஜை ரூம் ரொம்ப ரொம்ப நான் க்ளீன் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூம் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பெட்ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டாலே மற்றதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ தான் புதுசாக வாஷ் பண்ணேன். ஸோ வாஷ் பண்ண இந்த பெட்ஷீட்டை வந்து இப்போ நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ குக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹாலில் இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பூஜா ரூம் தான் ரொம்ப க்ளீனாக இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஸோ கொஞ்சம் வந்து எல்லாத்தையும் ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு நம்ம டெக்கர் பண்ணி வச்சிடலாம், ஈவினிங் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து வாடி போனனால அது எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். பிகாஸ் ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. நம்ம அதை க்ளீன் பண்ண க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ காஞ்சு போன எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி க்ளியர் பண்ணி வச்சுட்டேன். அண்டு இங்கே சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நான் அப்படி வச்சது எல்லாமே அப்படியே இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்பு, ஷூ ரேக் எல்லாமே அப்படி இருந்தது. ஸோ அதுக்குள்ளே பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தண்ணி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்கிற மற்ற பிளான்ட்ஸ்க்கு எல்லாமே 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம விட்டால் போதும். அதிகமாக இந்த லீஃப் இருக்கிற இலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் டெய்லியும் வந்து வாட்டர் சப்ளை பண்ணி தான் ஆகணும். இல்லைனா சீக்கிரமாக வாடிடும்.
அண்ட் அதுக்கப்புறம் பெட்ரூமில் இருக்கிற இந்த ட்ரெஸ் ஹேங்கர் இது எல்லாத்தையும் நம்ம கிளியர் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தனித்தனி டவல் இதெல்லாம் வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வந்து வெயிட் தாங்காமல் கொஞ்சம் கீழே விழுந்துடுச்சு. ஸோ அதை வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். அழுக்கு ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி கூடையில் வைக்கும்போது வெளியவும் தெரியாது, அண்ட் ஸ்மெல்லும் வராது. ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கினேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் டவல், நம்மளோட பாத் டவல், ஹேருக்கு டவல் எல்லாமே தனித்தனியாக வச்சுக்கோங்க. பிகாஸ் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இதெல்லாமே வந்து அதிகமாக வரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹேங்கர்லேருந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணி மடித்து வச்சு முடித்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹேங்கிங் செட்டப் எல்லாமே இதெல்லாம் வந்து ஃபேஸ் டவல் அண்ட் இதெல்லாமே வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இது என்னோடய ஹேர் டவல். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக வச்சுருப்பேன். இதெல்லாம் ரொம்ப லேஸாக இருக்கும், டக்குன்னு வந்து காஞ்சிடும். அண்ட் இது நைட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நைட் யூஸ் பண்ணுறதுக்கான வியர் எல்லாமே நான் அப்பப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக் மட்டும் இங்கே எப்போவுமே நான் ஹேங் பண்ணி வச்சுருவேன். ஸோ ஃபஸ்ட் எவ்வளோ மெஸ்ஸியாக இருந்ததுன்னு பார்த்தீங்களா? இப்போ வந்து எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பெட்டில் இருக்கிற இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஹேர் வந்து நல்லா ஒரு போன்டெயில் மாதிரி போட்டுக்கோங்க. பிகாஸ் ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாங்க. பிகாஸ் நிறைய ட்ரெஸ் நான் வந்து டேமேஜ் பண்ணி வச்சுட்டு எல்லாமே எண்ணெய் எல்லாமே தெரிச்சு. ஸோ தேங்க்யூ. ஸோ ஃபைனலி கிச்சன் எல்லாமே லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் கிச்சன் ஃபுல்லாக நான் வந்து க்ளீன் பண்ணியும் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ தான் வந்து ஃபுல்லாக எனக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து ஹாலும் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து வெளியே வந்துட்டு கார் பார்க்கிங் அந்த இடம் வந்து ரொம்ப க்ளீனாக எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ நான் குக்கிங் பண்ணிட்டுருக்கும்போது போட்ட ட்ரெஸ் அப்படியே வந்து போட்டேன். பிகாஸ் இருந்தாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அழுக்கு எதுவுமே படாமல் இருக்கும். அண்ட் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வெளியே. ஸோ இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக், அதுவும் ரொம்ப அப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும்.